சூரியனார் கோயில்ல அந்த சாமிஜி என்ன ஐயா ஆச்சு? அவர் தவறிட்டாருங்கய்யா. அவரு இல்வாழ்க்கைக்கு அவரு சன்னிதானம்ன்றவரு இல்வாழ்க்கையில இருக்கணும், இல்வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆ. இல்வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவரு அத தொறந்துட்டு மடத்த விட்டு மடத்த விட்டு வெளியேறிட்டாரு. போயிட்டாரு. 18 ஆதீனங்கள் தமிழ்நாட்டுல எல்லாமே ரொம்ப ரொம்ப தொன்மையான ஆதீனங்கள். இதுவரைக்கும் 18 ஆதீனம் இருந்தது. அதுல 1 காலி பண்ணிட்டாரு. இவர் சொந்த அபிலாஷைக்காக, இவர் சொந்த விருப்பு வெறுப்புக்காக ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சு நான் தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவி கல்யாணம் பண்ணிக்கலாமா? துறவறம் பண்ணக்கூடாது. பூண்டவர் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சரி. நீங்க கேட்குறீங்க. என்னால இப்ப எங்க குருமணிகள பத்தி கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு இன்னும் சத்தமா பேசுவேன், சவுண்டா பேசுவேன். ஏன்னா எங்க பேர்ல தர்மம் இருக்கு, நியாயம் இருக்கு. அவர் பக்கம் பேச முடியும். இப்ப சூரியனார் கோயில் ஆதீனத்த பத்தி கேட்குறீங்க. நான் உங்கள்ட்ட வெட்கி தலை குனிகிறேன். நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒரு இல்வாழ்க்கைக்கு சரி போகலாமா? அவருக்கு பதிலா இப்ப வேற யாருன்னு போட்டுருக்காங்களா? இல்ல. அதுல அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க எல்லாரும். ம். இப்ப அரசாங்கம் தான் அத நியமிக்கணும். ம். அரசாங்கம் இன்னும் நியமிக்க மாட்டேன்றாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. ம். அத பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ஆதீனத்த காணா போயிடக்கூடாது. சூர்யா கோயிலுக்கு ஆதீனம் சொத்து பத்து இருக்குங்க, மடம் இருக்கு. நம்முடைய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சருக்கு கூட இந்த பேட்டியின் வாயிலா கூட ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். நீ அருள் கூர்ந்து இன்னும் எத்தனையோ துறவி இருக்கு. அது அந்த மடத்த சார்ந்தவங்களே 3 சிவாக்கர தேசிகர்னு ஒரு மகாஞானி இருக்காரு அந்த மடத்துக்கு. இளவரசர். அவர போடலாம். அந்த மடத்த மீண்டும் உயிர் கொடுக்கலாம். அவர் மடத்த விட்டு ஓடி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப ஒரு 3, 4 மாசம் ஆகுதுங்க. அவர் தகவலே இல்ல. தகவல் இருக்கு. அவர் போயிட்டாரு, அவர் இருக்காரு, அங்க இருக்காரு, இங்க இருக்காருன்ற தகவல்லாம் தெரியும். அவர் மடத்துல இல்ல. அவரு கல்யாணம் பண்ணிட்டா நான் பெங்களூர் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றேன்ற அளவுக்கு சொல்றாரு அவரு. சொல்ட்டாரு. மிகப்பெரிய தவறான ஒரு உலகமே யாருமே செய்ய முடியாத ஒரு தவற செஞ்சுட்டாரு.